3ல கொஸ்டின் நம்பர் 3 பின்வரும் சார்புகளின் மதிப்பிற்கு மற்ற 5 முக்கோணவியல் சார்புகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் கொஸ்டின் நம்பர் 4 tan θ = -2. தீட்டா வந்து இரண்டாம் கால் பகுதியில் உள்ளது. டேனோட வேல்யூ -2 இருக்கும்போது தீட்டா வந்து இரண்டாம் கால் பகுதியில் உள்ளது. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டதை எடுத்து எழுதிக்கிறோம். tan θ = -2. tan θங்கிற போது நமக்கு என்ன வரணும்? y/x கிடைக்கணும். tan θ = y/x. அப்போ y-ஓட வேல்யூ -2, x-ஓட வேல்யூ உனக்கு ஒய்யோட வேல்யூ 2, எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்க. இந்த மைனஸ் குறிங்கிறது எதை பண்ணுறது? எந்த கால் பகுதியில் இருக்குன்னு போகிறதுக்காக பண்ணுறது. அப்போ இரண்டாம் கால் பகுதியில் எக்ஸோட வேல்யூ தான் மைனஸ் கிடைக்கும். அப்போ x = -1, y = 2. x = -1, y = 2. இப்போ இதில் x, y தெரியும், r தெரியாது. அப்போ ஆருக்கான ஃபார்முலா √(x² + y²). இது ஆருக்கான ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ 2. 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்போ 4 + 1 = √5. ஆரோட வேல்யூ √5. டயக்ராம் போட்டு பார்த்தோன்னா இரண்டாம் கால் பகுதி. இரண்டாம் கால் பகுதியில் எக்ஸோட வேல்யூ மைனஸில் இருக்கும், ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும், ஆரோட வேல்யூ √5. இப்போ நம்ம கால்வட்ட பகுதின்னு சொன்னாங்க. இரண்டாம் கால்வட்ட பகுதியில் எது மட்டும் பாசிட்டிவில் இருக்கும்? சைன் மட்டும் இரண்டாம் கால்வட்ட பகுதியில் மிகை மதிப்பாக இருக்கும், பாசிட்டிவ் வேலையாக இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் வேலையாக இருக்கும். இப்போ இங்கே வந்து டேன் கொடுத்துட்டாங்க. டேனோட தலைகீழ் என்ன சொல்லுவான்? காட்டுன்னு சொல்லலாம். அப்போ காட் θ = x/y. அப்போ டேனோட வேல்யூ -2னா காட்டோட வேல்யூ -1/2. அடுத்து சைன் θ கண்டுபிடிக்கிறோம். சைன் θங்கிறது y/r. ஒய்யோட வேல்யூ 2ன்னு சொல்லியிருக்கிறோம், ஆரோட வேல்யூ √5ன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ சைன் θ = 2/√5. இரண்டாம் கால் பகுதினால இருக்கிறனால சைனோட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். சைனோட தலைகிழி கொசிக்கன் அல்லது கொசிக்கனோட தலைகிழி சைன் θன்னு சொல்லலாம். அப்போ r/yன்னு சொல்லலாம். அப்போ இதை தலைகீழாக போட்டேன்னா உனக்கு √5/2 கொசிக்கன் θ. காஸ் θங்கிறது x/r. எக்ஸோட வேல்யூ நமக்கு -1, ஆரோட வேல்யூ √5. அப்போ காஸ் θ = -1/√5. சீக்கன் θங்கிறது காசோட தலைகீழி. அப்போ r/x. அப்போ இதை தலைகீழி எடுத்தேன்னா -√5. சீக்கன் θ = -√5.